உங்க ஃபேமிலி மெம்பருக்கு blood தேவைப்பட்டா ஹாஸ்பிடல்ல blood இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இந்தியால இப்போ எவ்வளவு blood shortage இருக்குன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். உலகிலேயே நோயாளிகளுக்கு தரக்கூடிய ரத்த தட்டுப்பாடு இருக்கிறதுல இந்தியா முதலிடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. லான்செட் மருத்துவ இதழில வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் 4 கோடியே 10 லட்சம் யூனிட் ரத்த பற்றாக்குறை இருப்பதாகவும், இந்தியாவில் ரத்தத்தின் தேவைக்கும் விநியோகத்திற்கும் 4 மடங்கு இடைவெளி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு 2 நொடி இடைவெளியில 1 யூனிட் ரத்தம் தேவைப்படுது அப்படின்னும், இது இல்லாம ரத்த தானம் செய்வது ஒரு உயிரை காப்பது மட்டும் இல்லாம ரத்த தானம் செய்பவரின் இதயத்துக்கும் நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ரத்த தானத்துக்கு முன்னாடியே பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படும் பொழுது தெரிய வரும் தகவல்கள் மூலமா இதயத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனை முறை ரத்த தானம் செஞ்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.